ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ள இவ்வளவு நாள் வந்து நம்ம கிரிக்கெட் பத்தி பேசிக்கிருந்தோம். அந்த இன்னிங்ஸ்ல முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து புதுசா அரசியல் பத்தி பேசுவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பத்தி இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா இருக்குது. விஜய்க்கு இவருக்கு வந்து டிவிகே தலைவருக்கு வந்து இன்னைக்கு வந்து விசில் சின்னம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. விசில் சின்னம் ஒதுக்கிருக்காங்க டிவிகேவுக்கு. ஆமா, ஒரு சின்ன சொன்னாங்க. அதுல வந்து இப்போ விசில் கன்ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. பானை விசில் இதுல வந்து விசில்ன்றது ஒரு தனித்துவம் வந்ததா இருக்கு. ஆமா, அத பத்தி பாட்டுலாம் வந்திருக்கு. ஆமா, ஒரு படம் வேற இருக்கு. அந்த விசில் படத்துல பாட்டு பாடியிருக்காங்க விஜய். ஆமா, மக்களுக்கு நல்லா ஞாபகம். சென்னை விசில் போடு அது ஒரு ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே ஒரு விசிலே வந்து விநியோகம் பண்ணி பாரு. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. நம்மளுக்கே ஒரு விசில் நம்ம கேட்டது வந்து நம்ம சின்ன பிள்ளை ஒரு இன்ட்ரெஸ்டா நம்ம விசில் ஒரு டக்கு நிறைய விஷயம் வந்து கேட்டாங்க. டிவிகேல இருந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எதுனாலுமே ஒரு என்ஜாய்மெண்ட்னாலே விசில் போடதான் செய்வாங்க. மக்கள் மனசு நல்லா நீங்க சொன்ன மாதிரி டக்குனு அந்த சின்னத்தை பார்க்கும்போது அந்த ஒரு டிவிக்கே உரியது அப்படின்னு சொல்லி மக்கள் மனசு நல்லா ஈஸியா பதிஞ்சிடும். விஜய் அவர் நடிச்ச படத்துல எப்படியுமே தியேட்டர்ல போய் பார்த்தாலுமே விசில் இல்லாம ஒரு ஷோ கூட இருக்காது. அது மாதிரி தளபதி ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போய் விசில போட்டு அதுவே வந்து சின்ன போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாலு பக்கம் பறக்கும். ஆமா, எல்லா சைடும் எட்டு திக்கும் பறக்கும் விசில். ஆமா, இப்ப அடுத்த கட்டமா இப்ப இது வந்துருச்சு, சின்ன வந்தாச்சு. ஆமா, அடுத்து வந்து அவங்க பிரச்சாரம் அந்த மாதிரி பொதுக்கூட்டம் பிரச்சாரம் வந்து அடுத்தடுத்த எல்லா மாவட்டத்திலயும் முந்தியெல்லாம் கொடியை போட்டு சுத்தி போவாங்க. இப்ப ஃபுல்லா விசில் வாங்கிட்டு போயிருவாங்க. ஒவ்வொரு கூட்டத்துல விசில் தான் பறக்க போகுது இனிமே. ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா விசில் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்ற பத்தி பார்க்க போறோம். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம குக்கர்ல வந்து விசில் இருக்கு. அது விசில் 3 விசில் அடிச்சாதான் நம்ம சாப்பாடு ரெடி ஆகும், அதை சாப்பிடலாம். அப்போ அலர்ட் ஆகியா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு விசில் பயன்படுது. கண்டக்ட் வச்சிருப்பாரு, பஸ் நிப்பாட்டு இருக்கு, ஸ்டாப் போறப்போ இறங்கிக்க அப்படின்னு அலர்ட் பண்ற வச்சிருப்பாரு அவரு விசில். அது எல்லா மக்களுக்கும் தெரியும். பிடி சார் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்காக அவரும் அந்த விசில் தான் யூஸ் பண்றாரு. கூர்க்காவுமே வச்சிருப்பாரு, விசில் அடிச்சுட்டு தான் போவாரு. மக்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க இருக்க இப்ப திருடர்களே இப்ப பக்கத்திலே இருந்தாலுமே அந்த விசில் சவுண்ட கேட்டு சரி கூர்க்கா இருக்காங்கன்னு அலர்ட் அவங்களும் ஓடிடுவாங்க. மக்களுக்கு ஒரு சேஃப்டியாவும் இருக்கும். கிடைச்சது ஒரு சந்தோஷமான செய்தி தான். அது ஒரு பெரிய ஒரு அது ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கு. அவருக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா மனசுல பதிஞ்சிடும். அந்த ரசிகர்களும் நல்லா கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எதுக்கு என்னென்னமோ சின்ன கேட்டுமே அது கடைசியில பிகிலே கடைசியில 2000 பிகில் கப்பு முக்கியம் பிகில் அதே பிகிலே வந்துருச்சு. கோட் படத்துலயும் அந்த விசில் போடு, அதனால வந்து அவர் விசில் சின்னமே வந்துருச்சு. அது ஒரு ராசி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ முடிஞ்சி ஒரு பிடி ஒரு கடி.